வீரம், விவேகம், சாகசம் விவிஎஸ் அப்படி சொன்னால் விவிஎஸ் ஐயர் என்று சொல்லக்கூடிய வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் 1910 ஒரு கப்பலில் தப்பிக்கிறார். கப்பலில் தப்பிக்கிறம்போது அவருடைய சூட்கேஸில் விவிஎஸ் அப்படின்னு போட்டுருக்கு. சிஐடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஃபாலோ பண்ணிட்டு வந்து விவிஎஸ் ஐயர் அப்படிங்கிறான். இவர் கொஞ்சம் கூட அசையலை, திரும்பலை. ஏன்னா வெளிக்காட்டி கொண்டால் வந்து தன்னை இதுவாகிடுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்கியர் போல் வேடம் அணிந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த சிஐடி என்ன பக்கத்தில் வந்து ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொன்னால் யுவர் நேம் அப்படின்னா ஐ எம் வீர் விக்ரம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது எவ்வளோ சமயோஜித புத்தியோடு இருந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர் விவிஎஸ் ஐயர் என்று சொல்லக்கூடிய வாவேசு ஐயர். நம்முடைய வீர சாவர்கர் அவரை வந்து லண்டனில் பிரிட்டிஷ் வந்து குற்றவாளியாக அறிவித்து தேடி கொண்டிருக்கும் போது அவரை தப்ப வைக்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் மோர்சேல்ஸ் துறைமுகத்தில் ஒரு மிகப்பெரிய பிளானு மேடம் காமா அவர்களோட சேர்ந்து எஸ்எஸ் மோரியா கப்பல்லேருந்து அவரை தப்புவிப்பதற்கான வேலைகள் எல்லாம் செய்தவர் விவிஎஸ் ஐயர். இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் கொடுத்தார். அதனால தான் வீரம், விவேகம், சாகசம். எப்படி ஒரு அந்த காலகட்டத்தில் யோசனை பண்ணி பாருங்க, பெரிய தொழில்நுட்பம், ஒரு தகவல் தொடர்பு இதெல்லாம் இல்லாத காலத்தில் சரியான வகையில் சுதந்திர போராட்டத்தை, அதுவும் புரட்சி வீரர்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற திட்டமிட்ட இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஒரு அபரிமிதமான சாகசம் என்பது நாம் யோசிக்க வேண்டும். அவர் அந்த கப்பலில் லண்டன்ல இருந்து ஜெர்மனி நோக்கி போகும்போது இந்த திட்டங்கள் எந்த நேரத்துக்கு அவர் வந்து வீர சாவர்கர் அவர்கள் கழிப்பறைக்கு போக வேண்டும், கழிப்பறையில் கண்ணாடி உடைக்க வேண்டும், கண்ணாடி உடைத்து பிரிக்க வேண்டும், எல்லாம் திட்டமிட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக விவிஎஸ் ஐயரனுடைய திட்டத்தை அந்த காலகட்டத்தில் ஒரு 3 நிமிடங்கள் தாமதமாகுது. அதனால் சாவர்கர் தப்புவிக்க முடியலை, அந்தமான் சிறைக்கு செல்கிறார். அதனால் விவிஎஸ் ஐயர் அவர்களுடைய அந்த சாகசம் என்பது சாதாரணம் இல்லை. அதன் பிறகு தமிழகத்துக்கு வந்து புதுச்சேரியில் இருந்து அங்கேயும் பிரிட்டிஷ் காலனி காவல்துறையினுடைய, கிறிஸ்தவ காவல்துறையினுடைய அந்த தேடுதலெல்லாம் சமாளித்து திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் குருகுலம், பாரத மாதா குருகுலம் என்ற பெயரில் குருகுலம் அமைத்து அங்கே வந்து மாணவர்களுக்கு கல்வியெல்லாம் கொடுத்து சமத்துவத்தோட, சமூக நீதியோட கல்வியெல்லாம் கொடுத்தவர் விவிஎஸ் ஐயர் அவர்கள், வாவேசு ஐயர் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்று.